இது என்னோட ஸ்விங் ட்ரேடிங் சிஸ்டம், லேர்ன் ஸ்கோர் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேற ஒண்ணு போட்டிருந்தேன். நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அ எது எப்படி வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பிக் மை ஸ்டாக்ல நான் பிக் பண்றேன். என்ன ரேஷனலிக்காக வேண்டி நான் ஒரு ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன். எந்த இடத்துல நான் அந்த ஸ்டாக்க பை பண்ணிட்டு, எந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அ இந்த மாரி வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ரேஷனலிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரேஷனலிங்கிறது என்னன்னா, உங்களோட அப்சர்வேஷன். அதாவது இந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணினதுக்கு உண்டான அப்சர்வேஷன் வந்து கன்சாலிடேஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கன்சாலிடேஷன் பாக்ஸ் பிரகாரம் இந்த ஏயு பேங்க்குங்கிற ஸ்டாக்க நான் பிக் பண்ணிட்டு, 8த் அன்னைக்கு நான் அந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணியிருக்கேன். 11த் அன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்க வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 2% வந்து நெட் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் ₹642 இருக்கு. எல்லா சார்ஜஸும் போக ₹511 வந்து இந்த ஸ்டாக் நம்ம வாங்கி வித்ததுல வந்து கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்க எப்படி பிக் பண்ணினேங்கிறத நான் உங்களுக்கு அ டெமோ மாரி காட்டுறேன். உங்களுக்கு டே பை டே இத மாரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கும்போது, எதனால ஒரு ஸ்டாக்க நம்ம பிக் பண்றோம், எதனால நம்ம ட்ரேட் பண்றோங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துரும். இது வந்து என்னோட கோட்டாக் செக்யூரிட்டீஸ் அக்கவுண்ட் இது. நான் 11த் அன்னைக்கு உண்டான ட்ரேட் ஹிஸ்டரிய நான் எடுத்திருக்கேன். 11த் செப்டம்பர். இந்த 11த் செப்டம்பர்ங்கிற டேட்டோட வெரிஃபைடு P&L ஸ்டேட்மெண்ட். அதாவது நான் என்ன ட்ரேட் பண்றேனோ, அத மட்டும் தான் வந்து நான் வீடியோவா போடப் போறேன். ஜஸ்ட் நம்ம ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு போயிட்டு சார்ட்ட வச்சு எப்படி வேணாலும் நம்ம பேசலாம். அத மாரி பண்ணினோம்னு சொன்னா, ஜஸ்ட் லைக் அனதர் யூடியூப் சேனல்ங்கிற மாரி ஆயிடும். ஸோ என்னோட கன்விக்ஷன் என்னன்னா, எங்க வந்து நம்ம ஸ்டாக்ஸ வாங்குறோம், எந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்றோம். இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். நான் உங்களுக்கு அப்சர்வேஷன் நான் குடுத்துருவேன். இதனால தான், இந்த காரணத்தினால தான் நம்ம வாங்குறோம்னு சொல்லிடுவோம். இந்த காரணத்தினால தான் நான் விக்கிறேன்னு சொல்லிருவேன். நான் காட்டுற எல்லா டேட்டாவும் வந்து செபியோட ரூல்ஸ் பிரகாரம் குளோஸ்டு டேட்டா தான் நான் காட்டுறேன். எந்த விதமான லைவ் டேட்டாவ போய் நான் அனலைஸ் பண்ணல. மோர் தென் 60 டேஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்க நான் வாங்கி வித்தனால. அதனால குளோஸ்டு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 11த் அன்னைக்கு உண்டான வெரிஃபைடு P&L இது. இங்க நான் ஏயு ஸ்டாக்க வந்து நான் ஏயு பேங்க் ஸ்டாக் நம்ம வாங்கி வித்ததுக்கு உண்டான P&L வந்து இங்க குடுத்துருக்காங்க. ட்ரேட் ஹிஸ்டரி போய் பார்த்தீங்கன்னா சொல்லிடும். 8த் அன்னைக்கு இந்த ஸ்டாக்க வாங்கிட்டு 11த் அன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்க வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஏயு பேங்கோட டே சார்ட் இது. ஃப்ரைடே 5த் ஆஃப் செப்டம்பர். இன்னைக்கு டேட் வந்து 4த் ஆஃப் நவம்பர் ஆயிடுச்சு. நான் காட்டுறது வந்து ஃப்ரைடே 5த் ஆஃப் செப்டம்பர். மோர் தென் 2 மந்த்ஸ்க்கு உண்டான டேட்டாவ தான் நான் எடுத்திருக்கேன். லைவ் டேட்டாலயோ, இல்ல லைவ் மார்க்கெட் அனாலிசிஸோ நம்ம பண்ணல. நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணின வெரிஃபைடு P&L எடுத்து, எதனால ஒரு ஸ்டாக்க நம்ம வாங்கி வித்தோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு இன்சைட்ஸ் மாரி குடுத்தேன்னா, நீங்க நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போயிட்டு, ஏதாவது ஒரு ஸ்டாக்க பிக் பண்ண தெரியுமா? இல்ல முடியுமாங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி தான் இந்த அப்சர்வேஷன் வந்து நான் குடுக்கறது. ஸோ 5த் ஆஃப் செப்டம்பர் அன்னைக்கு நான் என்னோட வொர்க் எல்லாம் முடிச்சுட்டு, எப்பயுமே நான் நிஃப்டியோட 200 ஸ்டாக்க மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். எந்த விதமான இல்லிக்விட் ஸ்டாக்கோ, இல்ல பென்னி ஸ்டாக்ஸோ, இல்ல ரூ. 4, ரூ. 5, ரூ. 2க்கு இருக்கிற ஸ்டாக்லாம் நம்ம ட்ரேட் பண்றது கிடையாது. ஹைலி லிக்விடா இருக்கும். நம்ம செலக்ட் பண்ற எல்லா ஸ்டாக்கையும் புரோக்கர்ஸ் வந்து எம்டிஎஃப் லிவரேஜ் குடுத்து ட்ரேட் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாங்குறதும், விக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற ஸ்டாக்கு. நிஃப்டி 200 யூனிவர்ஸ்ங்கிற அ நிஃப்டி 200 இண்டெக்ஸ்லேருந்து நான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் பிக் பண்ணுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக் தான் இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஸ்டாக் எதனால எடுத்தேன்னு சொல்றேன். ஆன் அ டே சார்ட், இது எண்ட் ஆஃப் த டேயோட சார்ட் இது. இதில பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர்ங்கிறது என்னன்னா, ஹெட் வந்து உங்களுக்கு குளோஸ்டா இருக்கும். கீழ வந்து ஒரு பெரிய விக் வந்து இருக்கும். ஒரு கையில ஒரு சுத்தியல் பிடிச்ச மாரி இருக்கும். அததான் வந்து இவங்க ஹேமர்ன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா. இந்த ஹேமர் வந்து மோஸ்ட்லி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆயி மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அப்படி இந்த ஹேமர் சூஸ் ஆனனால, இனிஷியலா இந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணினேன். அதே மாரி இந்த ஹேமர் வந்து எந்த இடத்துல வருதுங்கிறதும் பார்க்கணும். கரெக்ட்டா வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல வந்தது, இல்ல மார்க்கெட்டோட சப்போர்ட் இடத்துல வந்ததுன்னு சொன்னா பெட்டரா இருக்கும். இப்ப நான் ஒரு பாக்ஸ் ஒண்ணு காட்டுறேன். இந்த பாக்ஸ் ஏன் இதுக்கு பேர் வந்து கன்சாலிடேஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து டார்வாஸ் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்லாம் நெறைய YouTubeல இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். இந்த பாக்ஸ நான் வரைஞ்சுட்டேன்னு சொன்னா, பிரைஸ் பாருங்க. கரெக்ட்டா இந்த பாக்ஸோட மிடில்ல போய் உட்கார்ந்திருக்கும். அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ள பிரைஸ் வந்துருச்சு. ப்ரீவியஸா இந்த பாக்ஸ் இருக்கும்போது பாருங்க, இந்த இடத்துல பிரைஸ் வந்து பிரேக் ஆயிட்டு மேல போக ஆரம்பிச்சுருச்சு. மறுபடியும் பிரைஸ் கீழ இறங்குது. இறங்கி இந்த இடத்துல வந்து திரும்பி ஒரு கன்சாலிடேஷன் குடுத்துட்டு,
பிரைஸ் மேல போக முடியாம, கீழ மறுபடியும் வந்து ட்ரேஸ் ஆகி வருது. இதுதான் வந்து என்னோட அப்சர்வேஷன். மோஸ்ட்லி இத மாரி அப்சர்வ் பண்ணினோம்னா, மார்க்கெட்ல என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல நீங்க ஹேமர் வந்ததுனால ஸ்டாக் நம்ம இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல மார்க்கெட் வந்து மேல போயிரும். ஸோ இன்னைக்கு வந்து 5த் ஆஃப் செப்டம்பர் அன்னைக்கு ஈவினிங் நான் இந்த ஸ்டாக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மண்டே வந்து இந்த ஸ்டாக்க நான் வாங்கிரணும்னு சொல்லி, ஸோ நான் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்ணிடுவேன். மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த பிரைஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். நான் ஒரே 1 பார் மட்டும் நான் இப்ப ரீப்ளே பண்றேன். நெக்ஸ்ட் டே வந்து மண்டே இல்லையா? இந்த மண்டே வந்து ஒரு சின்ன கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இடத்துல. 8த் ஆஃப் செப்டம்பர் அன்னைக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம அன்னைக்கு வந்து ஸ்டாக் வாங்கிட்டோம். 9த் ஆஃப் செப்டம்பர் நான் கேண்டில் வந்து நான் ரீப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு குட்டியா வந்து ஒரு நேரோ ரேஞ்சில வந்துருது. இதனோட மீனிங் என்னன்னா, மார்க்கெட் எங்குமே மூவ் ஆகாம, அந்த இடத்துல வந்து ஒரு பிரீதிங் டைம் எடுக்குது. கேண்டிலும் வந்து நேரோவா வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஆச்சு. நம்மளோட புல்லிஷ்ல வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஆப்வியஸ்லி நம்ம ப்ராஃபிட்ல வெளிய வந்துரலாம். இல்ல ஒருவேள நமக்கு அகைன்ஸ்ட்டா வந்து மார்க்கெட் வந்து கீழ பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னு சொன்னா, நம்ம லாஸ்ல போயிடுவோம். இது நெக்ஸ்ட் டேக்கு உண்டான கேண்டில். கேண்டில் வந்து மேல போயிடுச்சு. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2% கிட்ட மார்க்கெட் வந்து மேல போகுது. இது என்ன டேட் பாருங்க. 10th செப்டம்பர். நான் இந்த மார்க்கெட் எனக்கு இவ்ளோ மேல போச்சு. அதாவது 2% மேல போனதுனாலயே எனக்கு வந்து போதும்னு ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட்ல ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் பிரைஸ் அதாவது 11த் அன்னைக்கு உண்டான ஓப்பன் பிரைஸ்ல வந்து நான் செல் பண்ணிட்டேன். இவ்ளோ தான் வந்து இதனோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ₹577 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா சார்ஜஸ் எல்லாம் போக ₹577 வந்திருக்கு. இத மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பேஸ்ட் ஆன் சம் அப்சர்வேஷன் நான் பிக் பண்ணுவேன். நான் என்ன ஸ்டாக் பிக் பண்ணினேன், எந்த ஸ்டாக் நான் ட்ரேட் பண்ணினேங்கிற ஒரு மோர் தேன் 60 டேஸ் ஓல்டு டேட்டாவ மட்டும் தான் நான் எடுத்து YouTubeல போட முடியும். நீங்க டெய்லி இந்த வீடியோஸ் நான் போடுறத நீங்க பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, எதனால வந்து ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணினோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நாளைக்கு வேற ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.